பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு. யார வந்து சந்திச்சு அவருக்கு வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்ல. ஓகே, ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனிதடா. அவருக்கு வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்ல. தம்பி மயில் வாங்கணும், வெளிகேட்ட கொஞ்சம் பூட்டுறா. இதா போட்டுறானே, என்ன தூக்கிட்டு போக சொல்றியா? வாங்கிட்டு போ சொல்றேன். தத்தி தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம். டேய் யார தத்தி தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம். உன்னதான் சொல்றேன். என்ன தானா பின்ன ஒரு துண்டு சீட்ல இருக்கிறத கூட ஒழுங்கா படிக்க தெரியாத தத்தி நீ எங்க? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். துண்டு சீட்டு இல்லாத அவனால பேச முடியுமா? ஸ்டாலினால ஒரு துண்டு சீட்டு இல்லாம பேச முடியுமா? நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. துண்டு சீட்டு இல்லாத பேச முடியாது. இன்னொரு விஷயம், அந்த துண்டு சீட்ல இருக்கிறதே ஒழுங்கா பேச முடியாது. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். பையன் சார் இந்த பால்சாமி. நீட் தேர்வுனால செத்து போன அனிதா, நீட் தேர்வால செத்து போன அனிதா படிக்கிறதுக்கு சரிதான் படிக்கிறாரு. அரியலூர் பகுதியை சார்ந்த மாணவி சரிதா பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் மாணவி அனிதா. இந்த சரிதாவை நாம் இழந்திருக்கிறோம். தத்தி தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம். ஒரு துண்டு சீட்ல இருக்கிறத கூட ஒழுங்கா படிக்க தெரியாத தத்தி நீ எங்க? மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்க. குடியரசு தினம் என்னைக்குன்னு சொல்ல தெரியல. ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறேன். சுதந்திர தினம் சொல்ல தெரியல என்னைக்குன்னு. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டேவே மறந்து போய் மேடையில வளர்ன காட்சி தான் இது. ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாங்கள் வருகிற போது, ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சுதந்திர நாங்கள் வருகிற போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாள் வருகிற போது இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குறா, தலை வலிக்குதே. எதிரிங்க பதுங்கிட்டு இருந்தா கண்டுபிடிக்கிற கருவிக்கு பேர் ரேடார். ஆனா பார்த்து படிக்கிறார், ரோடார்னு படிக்கிறார். சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு. கீழடி அகழ்வாய்வு, அந்த அகழ்வாய்வு படிப்புல அகழ்வாழ்வுன்னு படிக்கிறாரு. பாஸ், அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வந்து பாஸ். அத சிரிச்சின்னு தான் சொல்லுவியா? இந்த லட்சத்துக்கு பழமொழி வேற அடிக்கடி படிப்பாரு அவரு. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. இதான் பழமொழி. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இத கஷ்டப்பட்டு தப்பா சொன்னாலும் யாராலும் சொல்ல முடியாது. நம்மால் படிக்கிறார். யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது போல, யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது போல. துண்டு சீட்டு இல்லாத பேச முடியாது. இன்னொரு விஷயம், அந்த துண்டு சீட்ல இருக்கிறதே ஒழுங்கா பேச முடியாது. தத்தி தத்தி முந்தம் 1ஆம் நம்பர் முந்தம். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. மதில் மேல பூனை, அது இப்படி குதிக்கலாமா இப்படி குதிக்கலாமான்னு பாக்கும். இதை சொல்றதுக்கு நம்மால் படிக்கிறாரு. யாருன்னா தப்பா படிக்க முடியுமா? மதில் மேல பூனை, நம்மால் படிக்கிறான் பூனை மேல மதுள். அங்கல்ல நடுவில் இருக்கிறோம். பூனை மேல் மது மேல, பூனை மேல் மது மேல, பூனை மேல் மது மேல. பூனை மேல மதுள் இருந்தா அந்த பூனை எல்லாத்துக்கு ஆகுது. இவங்கிட்ட நாட்டை கொடுத்தா நாடு எல்லாத்துக்கு ஆகுது. பழமொழி எழுதி கொடுத்தவன் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் படிக்கணும்னு சொல்லி கொடுங்க. அதனால அவன் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் ரிவேர்ஸா படிக்கிறான். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. நம்ம வம்சத்துல இவன் ஒரு டைப்பா இருக்கான. அதோட அற்புதமா ஒரு வார்த்தை சொன்னார். நிலவேம்பு கஷாயத்துக்கு நீலவேம்பு கஷாயம். வலிக்குது, அழுதுருவேன். இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுடைய திமுகவுடைய கட்சிக்காரங்களை பத்தி அவர் சொல்ல வர்றாரு. என்னுடைய திமுக தொண்டர்கள் கட்சிக்காரங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? காங்கேயன்
காளை மாட்டினுடைய பாலை போல வெண்மையானவர்கள். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. எங்கடா காளை மாடு பால் கொடுக்குது? ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? தத்தி தத்தி முந்தம், 1ஆம் நம்பர் முந்தம். ஒரு துண்டு சீட்ல இருக்கிறத கூட ஒழுங்கா படிக்க தெரியாத தத்தி நீ எங்க? இவரை பத்தி, இவருடைய திறமையை பத்தி, இவருடைய ஆற்றலை பத்தி யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டுக்கிறாங்க, சூப்பரா இருக்குது, நீங்க பாருங்க. தண்ணி மேல லாரியை ஏத்துவார் நம்ம ஆளு, பூனை மேல மதுல நாட்டுவார் நம்ம ஆளு. தண்ணி மேல லாரியை ஏத்துவார் நம்ம ஆளு, பூனை மேல மதுல நாட்டுவார் நம்ம ஆளு. அட சீனி சக்கர சித்தப்பா ஏட்டலை எழுதி நக்கப்பா, அட சீனி சக்கர சித்தப்பா ஏட்டலை எழுதி நக்கப்பா. ஆக 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 துட்டு சீட்டு கீழே வந்துடுது. அது இருந்தா தான் அடுத்து பேச முடியும். ஆக 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 எடப்பாடி பதவி விலகணும், ஆக எடப்பாடி பதவி விலகணும். தண்ணி மேல லாரி ஏத்துவ நம்மாளு, பூனை மேல மதுல நட்டுவ நம்மாளு. அங்கல்ல அங்கல்ல நடுவில் இருக்கிறோம். பூனை மேல் மது மேல, பூனை மேல் மது மேல. பூனை மேல மதுல நட்டுவ நம்மாளு. 2006ஆம் ஆண்டு நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில், ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில், ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் 87 8 1 ஆக 107. How are you handling the corruption issue? Development only. Sure. Is the main issue. Yeah, main issue. Development, only development. Development, only development. அண்ணனோட ஆட்சி வந்தா only development. அண்ணனோட ஆட்சி வந்தா only development. தண்ணி மேல லாரி ஏத்துவ நம்மாளு, பூனை மேல மதுல நாட்டுவ நம்மாளு. தண்ணி மேல லாரி ஏத்துவ நம்மாளு, பூனை மேல மதுல நாட்டுவ நம்மாளு. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே, மணி ஓசை வரும் பின்னே, மணி ஓசை வரும் பின்னே என்பது போல சீனி சக்கர சித்தப்பா நீ ஏட்டில் எழுதின கப்பா, சீனி சக்கர சித்தப்பா நீ ஏட்டில் எழுதின கப்பா. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.